அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற போராட்ட சங்கத்தினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் சமூக சேவர் டாக்டர் ஆகிய விஜயராகவன். இந்த காணொலியை மேத்தகு பாரத பிரதமர் ஐயா அவர்களுக்கு கனிவோடு இந்த காணொலியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மீனவ நண்பர்கள், மீனவ சொந்தங்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினால் மற்றும் இலங்கை இராணுவத்தினரால் சித்திரவதைக்கு உள்ளாகி வருகிறார்கள். நேற்றைய தினம் அக்கரைப்பேட்டை நம்பியார் நகர் மீனவர்களை தொடர்ந்து அவர்களை சித்திரைக்கு உள்ளாகி வருகிறார்கள். 31 பேர் இலங்கை கடற்படையினர் அவர்களை சிறையில் அடைத்துள்ளனர். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடந்தேறி வருகிறது. மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆகவே நமது மதிப்புக்குரிய நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாகை மீனவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர்களை உடனடியாக விடுவிக்கணும். 4 விசைப்படகுகளை சிறைப்படுத்தியுள்ளனர். இதே போன்று இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள விசைப்படகுகள் சுமார் 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை பறிமுதல் செய்துள்ளார்கள். அந்த பறிமுதல் செய்த அனைத்து படகுகளையும் விடுவிக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம் தொடர்ந்து கேள்விக்குறியாகி வருகிறது. ஆகவே அவர்களுடைய உயிரையும் உடைமைகளையும் மீட்க வேண்டும். இலங்கை கடற்படை இராணுவத்தினரால் மொத்த நேற்றைய தினம் 4 படகு, அதில் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3 படகும், ஒரு நாட்டு படகு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாட்டு படகு ஒன்று, 35 பேர் மொத்தம் கைது பண்ணுகிறார்கள். அதுல 31 பேர் நாகப்பட்டினத்திலையும் 4 பேர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த மீனவர்களையும் கைது செஞ்சிருக்காங்க. இந்த போக்கை, அராஜக போக்கை உடனடியாக நிறுத்த வேண்டும். இதற்கு நிரந்தர தீர்வு மீனவர்கள் கொடுக்க வேண்டும். மீனவர்களுடைய உயிருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அவர்கள் கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதே ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது. அங்கு நடுக்கடலில் என்ன நடக்குது என்பது நமக்கு தெரியல. அதனால உண்மை நிலை என்ன என்பதை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க வேணும். பறிமுதல் செய்த அனைத்து விசைப்படகுகளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களுடைய படகுகளை திரும்ப அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற போராட்ட சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு கோரிக்கையாக முன்வைக்கிறேன்.